ஸோ ஃபுட்டேஜ் பார்த்துட்டு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி நான் உண்மையாக சொல்கிறேன், அருமையாக இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள தான் வந்து வீடியோ எடுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிச்சு, ஹைட் ஏற்றுற பாருங்க, நல்ல சேஃபிளாக பாருக்கும். ஜிபிஎஸ் 1K ஒரே இடத்துல நின்று பாருங்க உங்களுக்கு காற்று அடிச்சா விட. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வெளியே வந்து காற்று அடிக்குது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஃபிளாக இருக்குது பாருங்க. மெயின் வந்து பார்த்தா நைட்லாம் பறக்கும் போது ஃபுல்லாக எல்இடி லைட்டுக்கு செம்ம அழகாக இருக்குங்க உங்களுக்கு பார்க்க. கேமரா தெரியுதா, எவ்வளோ டவுன் இறக்குறோம் பாருங்க, மறுபடியும் ஏற்றிக்கலாம் உங்களுக்கு. இப்போ யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பெரியவங்க வாங்கி ஒரு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் ட்ரோன் வாங்க போவீங்க. ஸோ அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேசிக் வச்சு கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரிஜினல் எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி 1K ரிட்டர்ன் ஆப்ஷன்லாம் வருதோ அதே சேம் ஆப்ஷன் இதில் பக்கா இருக்கா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மனோ. இன்றைக்கி நம்ம ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து பார்த்தா ஜிபிஎஸ் ட்ரோன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்தா ஜிபிஎஸ் ட்ரோன் ரொம்ப கம்மி ரேட்டில் தான் சொல்லுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தா ஸ்டார்டிங் வந்து பார்த்தோன்னா 5500 இருக்குது, அப்புறம் 11500 இருக்குது, அப்புறம் டிஸ்பிளே வச்சது வந்து பார்த்தா வெறும் 16500 வருது. ஸோ நான் எல்லாத்தையும் பிரித்து காமிச்சு உங்களுக்கு பறக்க வைக்கிறேன், அப்புறம் அதோட கேமரா குவாலிட்டியும் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குது எல்லாமே தெளிவாக பாருங்கள். அது முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். சரி வாங்க வீடியோ. ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தா நான் உங்களுக்கு 5500 இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். ஸோ அதோட வெளி மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6500 7000 போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம கடையில் தான் வந்து பார்த்தா ஜஸ்ட் உங்களுக்கு 5500 கொடுக்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இது குறிப்பிட்ட நாள் தான் ஆஃபர். இன்னிலேருந்து பார்த்து கரெக்டாக ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து கையோட உங்களுக்கு வேணும்னா உடனே கால் பண்ணி புக் பண்ணிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜிபிஎஸ் ட்ரோனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்லாம் டப்புன்னு காலியாக. ஏன்னா 5500 ஜிபிஎஸ் ட்ரோனுங்கிறது கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. நார்மல் ட்ரோனே வந்து பார்த்தோன்னா 5000 5500 போயிட்டு இருக்கு. நம்மள ஜிபிஎஸ் வந்து பார்த்தா இவ்வளோ கம்மி கொடுக்குறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு வெளி மார்க்கெட்டுக்கும் நம்மளுக்கும். ஸோ அதோட கிட்ட ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிட் இப்படி தான் வரும். இந்த ட்ரோன் எடுத்து காமிச்சிடுறேன். இந்த ட்ரோனில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு 1080 வீடியோ எடுத்துக்கலாம். நீங்கள் வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேட்டரி போட்டு ஆன் பண்ண பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக எல்இடி லைட்டு வந்துடும். ஸோ அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தா கண்ட்ரோலர் காமிச்சிடுறேன். ஸோ கண்ட்ரோலர் பாருங்கள், மேலே மொபைல் ஃபிட் பண்ணுறது வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1K ரிட்டர்ன் பட்டனு, ஜிபிஎஸ் ஆன் ஆப்பு, இதுமாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அது எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லாங் போனால் கூட ஸோ இதிலே 1 பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் அமுக்கினாலே போதும் உங்களுக்கு, எவ்வளோ லாங் போனாலும் சரி. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1K ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அப்புறம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி கார்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரோனுக்குலாம் வந்து பார்த்தா சேஃப்டி கார்டு கொடுக்குறது கண்டிப்பாக வேணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரோனுக்கு சேஃப்டி கார்டு போட்டு ஓட்டும் போது என்னன்னா எங்கேயாச்சும் உழுவுது எங்கேயாச்சும் அடிப்படுது அப்படின்னா ட்ரோன் வந்து பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு உடையாமல் இதாகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ஹெவியாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கொடுக்கக்கூடிய பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரோனோட லைஃப் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனை நான் மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன். அதோட கேமரா குவாலிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு தேவையான ஆப் வந்து பார்த்தோன்னா RX ஆப்னு ஒன்று வரும். அதை நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே போய்ட்டு நம்ம மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடணும். ஒய்ஃபை, ப்ளூடூத், அப்புறம் லொக்கேஷன் மூணுத்தையும் ஆன் பண்ணிவிட்டு இது உள்ளே போகணும் உங்களுக்கு. மூணுத்தையும் ஆன் பண்ணிட்டு இது உள்ளே போய்ட்டு நம்ம ஒய்ஃபை மூலம் இந்த ட்ரோனை இதையும் கனெக்ட் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கனெக்ட் ஆகிடும். நம்ம இங்கே போய்ட்டு ஸ்டார்ட் த பிளேன் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு. இதில் இருக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ நான் அப்படியே கீழே வைக்கிறேன். இல்லை நான் பிரைட்னஸ் கூட ஏற்றி காமிக்கிறேன் பாரு. இப்போ இதோட கேமராவை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபுட்டேஜ் பார்த்துட்டு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி நான் உண்மையாக சொல்கிறேன் அருமையாக இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள தான் வந்து வீடியோ எடுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம வெளியெல்லாம் பகலில் பறக்க விட்றோம் அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டியை பொறுத்து வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு கீழே வச்சு பறக்க வச்சு காமிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெபிலிட்டியை பாருங்கள் உங்களுக்கு. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கேமரா கிளாரிட்டியை சொன்ன மாதிரி காமிச்சிட்டேன். சொன்னாந்தில் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறோமா, வாயெல்லாம் உழம்புது, என்ன பேசுறது என்ன வருங்கிறத புரிய மாட்டேங்குது. அதான் சொல்ல கண்டினியூவாக நம்ம வீடியோ போட்டிருந்தோம்னா இந்த மாதிரி ஸ்டெக் ஆகுறது இந்த மாதிரி ஃபீல் இருக்காது. ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ 2 மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? இந்த நிலமை தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ட்ரோன் ஆன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பவர் பட்டன் ஆன் பண்ணிடணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னோண்டு இடத்துல தான் ஓட்ட போகிறோம். இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஜிபிஎஸ் தேவை கிடையாது. ஏன்னா வந்து அதுக்குன்னா வந்து பார்த்தா இங்கே ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அமைக்க பிடிச்சிங்க அப்படின்னா ஜிபிஎஸ் வந்து ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணி அப்படியே பறக்கும் பாருங்க உங்களுக்கு. சரிதா, மோட்டர் ஷார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நான் அப்படியே கீழே வச்சு பறக்கிறேன் உங்களுக்கு. நான் அப்படியே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க.
ஓகே, அப்படியே கீழே வச்சு ப்ளே பண்ணுறேன். ஸோ இதோட ஸ்டெபிலிட்டியை பாரு. அப்படியே கீழே வச்சாச்சு. ஸோ ஸ்டெபிலிட்டியை பாருங்க, நல்லா தரமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பறக்கும் போது வீடியோ ஃபோட்டோ எல்லாமே ஷூட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து பார்த்தா கடை சின்னோண்டு இடமா, அதனால் வந்து பொறுமையாக தான் கிட்ட தான் வச்சு ஓட்டி காமிப்பேனே தவிர ரொம்ப நம்ம லாங் ஏற்றி பறக்க விட மாட்டோம். ஸோ ஏன் சொல்லிட்டு அப்போனா இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரோனா, அதனால் வந்து பார்த்தா ரொம்ப நம்ம ஐடி ஏற்றுறது இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சுக்க கூடாது. ஏன்னா எங்கேயாச்சும் இப்போ இடிச்சிட்டு விழுந்துச்சு அப்படின்னா டப்புன்னு உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நம்ம வீட்டுக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்னா ஜிபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு தாராளமாக ஓட்டுறோம். இல்லை நீங்கள் கிரவுண்டில் எங்கேயாச்சும் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா ஜிபிஎஸ் நீங்கள் ஆன் பண்ணி வச்சு தான் ஓட்டணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சு ஓட்டினா தான் வந்து நம்ம எங்கேயாச்சும் லாங் விட்றோம்னு வச்சுக்கலாம், கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப லாங் போச்சு. அப்போ வந்து பார்த்தா இதில் வந்து பார்த்தா 1 key பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் நீங்கள் அமுக்குனாலே போதும் உங்களுக்கு. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், நம்ம ரொம்ப லாங் போச்சு, அதே இடத்துக்கு வந்து பொறுமையாக வந்து இதே இடத்துல வந்து பொறுமையாக இறங்கிடும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தா ஜிபிஎஸ் வந்து பார்த்தா வெளியே ஓட்டும் போது கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சு ஓட்டணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு பேட்டரியோட டைமிங் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தா யூனிவர்சல் பேட்டரி தாங்க. ஒரு பேட்டரிக்கு வந்து பார்த்தா தாராளமாக 7லேருந்து 10 நிமிஷம் பறக்க வச்சுக்கலாம். ஸோ என்ன பார்த்தா இந்த வாங்கின கஸ்டமர் நல்லா ரஃப்பாக அடிச்சு யூஸ் பண்ணது வந்து பார்த்தா தாராளமாக 7 நிமிஷம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பேட்டரி வேணும்னா நீங்கள் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்ற வெப்சைட் எங்கே வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது யூனிவர்சல் பேட்டரி போட்டு பக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, அடுத்த மாடல் வந்து பார்த்தோன்னா J6ங்க. இது ஒரு தரமான ஜிபிஎஸ் ஒன்றுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 மணி நேரம் பறக்கும். ஒரு பேட்டரிக்கு வந்து பார்த்தோன்னா 1/4 மணி நேரம் பறக்க வச்சுக்கலாம். நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் அதிகமாக இருக்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா இப்போ நான் முன்னாடியே காமிச்சது பேசிக், அது வந்து பார்த்தா டைமிங் கம்மி தான், ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் பறக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து பார்த்தோன்னா 1/2 மணி நேரம் பறக்கும். 2 பேட்டரிக்கு நீங்கள் நல்லா ரஃப்பாக அடிச்சா ஓடங்க 25 நிமிஷம் பறக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீடியோ ஃபோட்டோ எல்லாமே பக்கா யூஸ் பண்ணால் கூட அந்த டைமிங் பக்கா வரும் உங்களுக்கு. ஸோ நான் ட்ரோன் எடுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அது ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் கிட்டு உங்களுக்கு ட்ரோனு, 2 பேட்டரி, ரிமோட் கண்ட்ரோலு, அப்புறம் வந்து பார்த்தா சேஃப்டி கார்டுங்க உங்களுக்கு. மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஃப்டி கார்டு கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க ஹெச்பி மோதினா கூட ஒரு ரெக்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரோனை வந்து பார்த்தா சேஃப்டி பண்ணிடுவோம் உங்களுக்கு. நான் இப்போ ட்ரோனில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ட்ரோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 240 கிராம் வருங்க. நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு ட்ரோனை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு என்ன, பேட்டரிக்கு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலும் தெரியும். பேட்டரியோட வெயிட் பார்த்தா கொஞ்சம் எல்லாம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ஆன் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்இடி லைட்டுங்க உங்களுக்கு, மேலே கீழே. அது மட்டும் இல்லாமல் மேலே ஓஎஸ் சென்சார் கொடுத்துருவாங்க. காற்று அடிக்குது அப்படின்னா அதுவே சேஃப்லாகி பறக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி விஷயம் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு கேமரா வந்துடும் உங்களுக்கு. பறக்கும் போது வீடியோ ஃபோட்டோ இல்லை லைவாக ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒன்று எப்படின்னா 90 டிகிரி வரைக்கும் மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கலாம் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அப்போ ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அப்படின்னா இது வந்து பார்த்தா சின்னதாக ஒரு சின்ன டிஸ்பிளே ஒன்று வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேலாம் ஒன்றும் கணக்கு கிடையாது உங்களுக்கு. ஸோ மொபைலில் தான் மெயினான விஷயம் உங்களுக்கு. மொபைல் ஆன் பண்ணிக்கிட்டு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இருக்கக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இது பண்ணிக்கலாம். நம்ம போன இதுலேயே சொன்ன மாதிரி தான் ஒய்ஃபை, ப்ளூடூத்து, மேப் லொக்கேஷன் இது 3த்தையும் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ட்ரோனை இதே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த ட்ரோனுக்கு தேவையான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கும் உங்களுக்கு. நேம் கூட சொல்லிடுறேன் பாருங்கள். நேம் வந்து பார்த்தீங்கன்னா RX ட்ரோன் ஆப்னு வரும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணணும் உங்களுக்கு. ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உள்ளே போய்ட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு. வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே லைவாக பார்த்துக்கலாம், ஷூட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி நல்ல நல்ல விஷயம்லாம் ஈஸியாக கற்றுக்கலாங்க. நீங்கள் பேசிக் கற்றுக்க போகிறீங்க, நல்ல ஒரு இது பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதுவும் வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணுறதுக்கு உடனே கனெக்ட் ஆகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதோட நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதோட வீடியோ ஃபுட்டேஜும் பாருங்கள். முன்னாடியே காமிச்ச மாதிரி தான். இது 1080 வந்து பார்த்தோன்னா வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தா நல்லா தரமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 1 key ரிட்டர்ன் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது சிங்கிள் பேட்டரி நீங்கள் போட்டு பறக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேட்டரிக்கு வந்து பார்த்தா தாராளமாக வந்து பார்த்தா 1/4 மணி நேரம் பறக்கும் உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பேட்டரி போடும்போது இன்னும் போதும் தாராளமாக ஒரு 1/2 hour நீங்கள் நல்லா ரஃப்பாக அடிச்சா கூடங்க தாராளமாக வந்து பார்த்தா 25 நிமிஷம் பறக்கும் உங்களுக்கு. நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன் பாருங்க, கீழே வச்சு கூட அப்படியே. இதுலேயும் வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி தான் ஜிபிஎஸ் வந்து பார்த்தா அமுக்கி பிடிக்கணும் உங்களுக்கு. அமுக்கி பிடிச்சா பீப் சவுண்ட் ஒன்று வரும். இந்தமாதிரி வரும்போது ஜிபிஎஸ் ஆஃப் ஆச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கீழே வச்சு தாராளமாக ஓட்டலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சேஃப்டி கார்டு போட்டுட்டு நான் இதோட ஃபுல் செட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே காமிச்சிடறேன், நான் உங்களுக்கு போட்டும் காமிக்கிறேன் அப்படியே. இதெல்லாம் ஈஸியாக ஃபிட் பண்ணுற மாதிரி தாங்க வரும், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. சைடோட வச்சுக்கிட்டு லாக் பண்ணுற மாதிரி தாங்க.
பழசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் மாதிரி ஒன்று வரும், அதில் போட்டு கிளிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டு பெல்ட் போடுற மாதிரி தான். நம்ம எப்படி இடுப்பில் பெல்ட் போடுறோம் அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க மெத்தட். ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவாங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ட்ரோனோட இதாக எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ போய் எங்கேயாச்சும் இப்போ இடிச்சா கூட உங்களுக்கு உள்ள ரெக்க அடிப்படாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்லும் போது எல்லா வீடியோலையும் சொல்கிறது, நீ ட்ரோன் எடுத்து ஓட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சேஃப்டி கார்டு போடுங்க, அப்புறம் எடுத்து பறக்க வைங்க. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தவறு என்னென்னா, ட்ரோன் எடுத்த உடனே கொண்டு போய் மாடியில் மொட்டை மாடியில் பறக்க விடுறது, தெருக்குள்ளே சந்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே பறக்கக்கூடிய அந்த மாதிரி பண்ணவே கூட. நீங்கள் ட்ரோன் வாங்கினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கிரௌண்டில் கொண்டு போய் வச்சுட்டு பறக்க விடணும். நீங்கள் எப்போ பறக்க விட்டாலும் நம்ம பேட்டரி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து பார்த்தா நம்மளை பார்த்து இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தா கேமரா நம்மள மாரி பார்த்து வச்சு ஓட்டுவீங்க. அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா டேரேஷன் வராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஓட்டினாலும் பேட்டரி நம்மளை பார்த்து வைக்கிறீங்க அப்படின்னா டேரேஷன் வந்து பார்த்தா கரெக்டாக முன்னாடி லெஃப்ட் எந்த சைடு போகிறதா கரெக்டாக நம்ம பறக்க வச்சுக்கலாம். ஸோ நான் அப்படியே கீழே வச்சு கூட உங்களுக்கு பறக்க வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் கரெக்டாகான்னு பார்த்துக்கும். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ நான் அப்படியே கீழே வைப்போம். ஸோ அந்த ட்ரோனெல்லாம் வந்து பார்த்தா நம்ம கவுக்கக்கூடாது, ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தா சென்சார் வரும். ஏன்னா நீங்கள் நார்மல் ட்ரோனுக்கும் எந்த ட்ரோனுக்கும் வந்து பார்த்தா நிறைய வித்தியாசம் வரும். ஸோ நீங்கள் நார்மல் ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா கவுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஆஃப் ஆயிரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுத்திங்கன்னா ஆஃப் ஆகாது, மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் பொறுமையாக மோட்ரு நின்னோன்னு தான் இது பண்ணுவேன். இப்போ மோட்ரு ஸ்டார்ட் பண்ணிச்சு, ஹைட் ஏற்றுற பாருங்க, நல்ல சேஃபிளாக பறக்கும். ஜிபிஎஸ் 1K ஒரே இடத்துல நின்று பறக்குங்க உங்களுக்கு காற்று அடிச்சா விட. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வெளியே வந்து காற்று அடிக்குது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபிளாக இருக்குது பாருங்க. மெயின் வந்து பார்த்தா நைட்லாம் பறக்கும் போது ஃபுல்லாக எல்இடி லைட்டுக்கு செம்ம அழகாக இருக்குங்க உங்களுக்கு பார்க்க. கேமரா தெரியுதா, எவ்வளோ டவுன் இறக்குறேன் பாருங்க. மறுபடியும் ஏற்றிக்கலாம் உங்களுக்கு. ஸோ யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பெரியவங்க வாங்கி ஒரு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் ட்ரோன் வாங்க போவீங்க. ஸோ அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேசிக் வச்சு கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரிஜினல் எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி 1K ரிட்டர்ன் ஆப்ஷன்லாம் வருதோ அதே சேம் ஆப்ஷன் இதில் பக்கா இருக்கா உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டிக்கு தரமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்பி வாங்கலாம் என்ன பொறுத்த. ஏன்னா வீடியோ ஃபுட்டேஜ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. மிஸ் ஆகானா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேப் லொகேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஜிபிஎஸ் ஆன் பண்ணணும். இப்போ நான் ஜிபிஎஸ் கடவுளை ஓட்டுறதுனால ஆஃப் பண்ணி தான் ஓட்டுறானீங்க. அதாவது ஜிபிஎஸ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, எங்கே போய் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம தெளிவாக அந்த ட்ரோனை பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் போய் விழுவுது அப்படின்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே போய் எடுத்துடணும் ட்ரோனை. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து பார்த்தா ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதை விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு போனீங்கன்னா அது விழுந்த இடம் மட்டும் தான் காமிக்குமே தவிர உங்களுக்கு எங்கே விழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெளிவாக காமிக்காது. ஸோ அதனால் இதுக்கு மக்களே அடுத்த மாடல் வந்து பார்த்தா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தா டிஸ்பிளே ட்ரோனு தாங்க. ஃபஸ்ட்டு ரேட்டை சொல்லிடுறேன், வெறும் 16,500 தாங்க வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தா டிஸ்பிளேவோட கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் கூட இதோட மாடல் ரேட் கேட்டிங்க அப்படின்னா 20,000 22,000 வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கடையில் தான் வந்து பார்த்தா வெறும் 16,500 வந்து பார்த்தா கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு கிட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மெயினான விஷயம் வந்து பார்த்தா டிஸ்பிளே தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே இதிலேயே பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது 2 பேட்டரி வந்துடும் உங்களுக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ரெக்க வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தா மேனுவல் பேப்பர்லேயே எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். இப்போ நான் ட்ரோன் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த டிஸ்பிளே எடுத்து காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுட்டேஜ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தா நீங்கள் ஐடி ஏற்றிட்டு இதில் வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இதிலே வந்து பார்த்தோன்னா சைடு மெமரி கார்டு போட்டு உங்களுக்கு வீடியோ ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இது வந்து பார்த்தா இதிலே கொடுத்துருவாங்க உங்களுக்கு மெமரி கார்டு, அப்புறம் வந்து பார்த்தா கார் டைவர் இதெல்லாம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து ஏற்றிக்கிட்டு நம்ம மொபைல்லே வந்து பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ கூட சைடு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான், சைடு போட்டு ஃபிட் பண்ணால் போதும், மெமரி கார்டு உள்ளே ஃபிட் ஆயிரும் உங்களுக்கு. ஒரு ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடும், இன்னொரு ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போய் லாக் ஆயிரும். இது வந்து பார்த்தா டைப் சி தாங்க சார்ஜ் ஏற்றுறது உங்களுக்கு. இது நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு டபுள் பேட்டரி வரும், 2 பேட்டரிக்கு 1/2 மணி நேரம் பறக்கும் உங்களுக்கு. இப்போ ட்ரோன் ஆன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தா பவர் பட்டன் வரும். ஸோ அமைக்க பிடிச்சின்னா வரும் உங்களுக்கு. ஆனாச்சு பாருங்க, ஃபுல்லாக எல்இடி லைட்டுங்க உங்களுக்கு. இந்த J6 பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் அதே சேம் தான் வரும். பட் வந்து பார்த்தோன்னா இது வேறு அது வேறு. இதுக்கு என்ன வித்தியாசம்னா இதில் டிஸ்பிளே வச்சு வந்துடும், அதில் டிஸ்பிளே இருக்காது உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? ஃபுல்லாக எல்இடி லைட்டு, நீங்கள் நைட்டு கூட பறக்க விடலாம் உங்களுக்கு, மிஸ் ஆகாது ட்ரோன் உங்களுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிமோட் கண்ட்ரோலில் எல்லாமே நம்ம பார்க்குறோம்ல. இப்போ இதே ஆன் பண்ணுறேன் பாருங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 hour சார்ஜ் போட்டால் போதும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு நாள் ஓட்டுறீங்க அப்படின்னா பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 வாட்டி 3 வாட்டி சார்ஜ் போட்டால் கூட உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் இதில். ஸோ இப்போ கேமரா வந்து ஆன் ஆச்சா? இப்போ ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணியாச்சு உங்களுக்கு. இப்போ நான் கிட்ட வச்சுட்டு இதோட கிளாரிட்டி காமியா. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு கிராச் கார்டு இருக்குங்க. ஸோ அதை எடுத்தோம் அப்படின்னா இன்னும் தெளிவாக இருக்கும். ஸோ நான் கஸ்டமருக்கு விற்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்காமல் இப்போதைக்கு உங்களுக்கு ஆன் பண்ணி மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கேமராவோட கிளாரிட்டி பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்கள் இவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. நல்லா தெளிவாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தா கேமரா மேலே கீழே ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தா என் ஃபேஸ் கட்டை காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பார்த்துருப்பீங்க நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ஐடி ஏற்றினா கூட இதிலே வந்து பார்த்தா தெளிவாக இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ நான் அப்படியே கீழே வச்சு உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக பறக்குதுன்னு பாருங்கள். ஓகே, ஏன்னா வந்து பார்த்தா கரெக்டாக லேண்ட் ஆனால் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆஃப் ஆகும். இப்போ நான் கீழே எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம அமைக்க பிடிக்கிறோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும் பாருங்கள். அவ்வளோதான், ஆஃப் ஆச்சு. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது மேலே சென்சார் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம பறக்க வைக்கும் போது உங்களுக்கு நம்ம ரொம்ப அவசரமாக ஹைட்டில் ஏற்றும் போது நம்ம டேக் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா பொறுமையாக வந்து இறங்கும். ஸோ அதனால வந்து பார்த்தா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் வந்து பார்த்தா சேஃப்டியாக இறங்கிடும் உங்களுக்கு. மற்றபடி வந்து பார்த்தா உடஞ்சி போகிறது அந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தோன்னா இருக்காது. ஏன்னா பில்டு குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பாருங்கள். கால்லாம் வந்து பார்த்தா நல்லா பெருசாக வரும் உங்களுக்கு. ஸோ நல்லா பில்டு குவாலிட்டி வந்து பார்த்தா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்தோன்னா OS சென்சார் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு காற்று அடிக்கும் போது வந்து பார்த்தோன்னா அதே இடத்துல ஸ்டேபிளாகி பறக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப இழுத்துட்டு போகாது காற்று, நல்லா ஸ்டேபிளாகி உங்களுக்கு ஒரே இடத்துல பறக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் அப்படியே கீழே வைக்கிறேன், அப்படியே ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன இடத்துல நம்ம ஓட்டக்கூடாது. ஸோ ஏதாச்சும் பிளேனான இடத்துல தான் வச்சு ஓட்டணும். ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தா சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து இப்போதைக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீ பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தா ட்ரோனை காமிச்சா மட்டும் பத்தாது. ஸோ ஓட்டி காமிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. சரிதான், உங்களுக்கு இவ்வளோ சேஃபிளாக இருக்குது பாருங்க. நான் கிட்ட கொண்டு வரேன் பாருங்க. இது ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சாதா ட்ரோன் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இல்லை வீடியோ ஃபோட்டோ எல்லாமே ஷூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சரிதான், உங்களுக்கு இவ்வளோ சேஃபிளாக நிற்கிது பாருங்கள். கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ அதே நம்ம ஐடி ஏற்றி பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் அப்படியே கீழே இறக்குறேன் பாருங்க. ஸோ மக்களை ஓவரால் வந்து பார்த்தா எல்லா ட்ரோனையுமே நான் ஓப்பன் பண்ணி பறக்க வச்சு என்னென்ன விஷயம் இருக்குது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ உங்கள் பட்ஜெட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எது வேணுமோ அது பர்ச்சேஸ் பண்ணீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணீங்க. ஏன் சொல்லிட்டு அப்படின்னா நான் வீடியோலாம் போடுறேன் அப்படின்னா ஸோ ஒரு வாரம் 2 வாரத்துலேயே வந்து பார்த்தா ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தா கிளியர் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தா வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணுமா உடனே கால் பண்ணி புக் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் தான். ஸோ நீங்கள் டேட்டா வந்து கடையிலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ண முடியல, நீ வெளியூராக இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5500 வருது அப்படின்னா ஒரு டெலிவரி காசு ஒரு 100 வரும். மொத்தம் ஒரு 5600 வரும். எனக்கு கூகுள் பே ஃபோன்பேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் அனுப்பிட்டு எனக்கு உங்களோட அட்ரஸ் எனக்கு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு கொரியர் போகிறேன் அப்படின்னா நீங்கள் நாளைக்கே வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அது பெரிய அமௌண்ட்டில் வாங்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஆனால் அந்த சின்ன அமௌண்ட்டுக்கு வாங்குறது ஒரு 5000 ரூபா 6500 அது வரைக்கும் வாங்கக்கூடிய எல்லா ட்ரோனுக்கும் வந்து பார்த்தா நீங்கள் பேமெண்ட் டெலிவரி காசு கொடுத்தாகணும். இன்னும் பெரிய அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளே கம்பெனியை இது பண்ணிடுவோம், உங்களுக்கு ஃப்ரீயாக இது பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்புறம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 கூட ட்ரோன் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா E88 Pro Max அது 1500 வருது. இப்போ உங்களுக்காக வந்து பார்த்தா ஒரு 2 days ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா Y3 Max இருக்குது பார்த்தீங்களா, வெறும் 2 நாள் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 3600 தரேன். இந்த ரேட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆன்லைன் ரேட்டு 5000 போகுது. இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த ட்ரோன் நீங்கள் இப்போ விட செக் பண்ணி பாருங்கள், 4000 கம்மி 4500 கம்மியை கூட யாரும் தர மாட்டாங்க. ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3500 தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இது 3 days அந்த ஆஃபர் அந்த ட்ரோனுக்கு மட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன ரேட்டு தான். ஸோ மற்றபடி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி எல்லாமே தெளிவாக பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க கீழே நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் இதுமாதிரி சூப்பராக வீடியோ எல்லாம் நான் மீட் பண்ணுறது வரைக்கும் லவ் யூ, பை பை.